إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனை மாபெரும் கிருபையால் இறைவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வியாபாரங்களை விட்டு விரைந்தவர்களாக பள்ளிவாசல் ஒன்றுகளும் இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் இவ்வுலகிலே மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டலோட்டுமாக என்று கூறியவனாக என்னுடைய ஆர்வம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக இறைவனுக்கு மிகவும் விருப்பமான இடம் எது என்கின்ற கேள்விக்குறி தலைப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பொன்மொழியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். وَإِذَا شَكَّرُوا عَلَيْهِمْ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் சொல்வானா, எப்பேற்பட்ட வார்த்தை என்று சொன்னால், ஒரு ஊர் இருப்பது என்று சொன்னால் அந்த ஊரிலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்று எதுவாக இருக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி எழுப்புகின்ற நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அனபில் ரசூலு அலா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்களாக இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் சொல்வான், வ அன்ன மஸாஜில்லா, ஒரு ஊரிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசலாக இருக்க முடியும். அந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கப்படாத இறைவனுக்கு மட்டும் சுஜூது செய்யக்கூடிய கலப்பற்ற முறையிலே தூய்மையான ஈமான் பொருந்திய நல்ல தூய்மையான ஆண்கள் வசிக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்குல்ல, அலாஃபிலா, அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக அந்த இடத்தை நேசிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இறைவனுக்கு பிடித்த அந்த இடங்கள்ல எப்பேற்பட்ட நன்மை கூறுகள் அள்ளி கிடப்பது என்று சொன்னால் அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், வயிலா இலமுன், நாளை மறுமையிலே நன்மை கேந்திரங்களை அள்ளி தரக்கூடிய ஒரே இடமாக இந்த பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பள்ளிவாசல் சம்பந்தமான சிறப்புகளையும் ஒரு ஊரிலே பள்ளி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தென்ற தனிப்பெரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சம்பிரதாயங்களை நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. நம்ம பார்க்கிறோம், வாழ்கின்ற காலகட்டத்தில் நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஊர்ல பலதரப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்குல்ல, ஏனைய பள்ளிவாசல்கள் இருக்குல்ல, அவ எதற்கு தனியாக ஒரு அமைப்புக்கென்று ஒரு பள்ளிவாசல் தேவையா, ஒரு ஜமாத்துக்கென்று ஒரு பள்ளிவாசல் தேவையா என்று பல பேருடைய எண்ண ஓட்டங்கள்ல ஓடக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், பள்ளிவாசல் என்று சொன்னால் அங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்க கூடாது. அவனுக்கு மட்டும் சுஜூது செய்யணும், அவனுக்கு மட்டும் ருக்கு செய்யணும், கலப்பற்ற முறையில ஈமானை நல்ல முறையில் அமைக்க வேண்டும். அதுதான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் அது ஒரு தகுதி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அல்லாஹ் நமக்கு திருமறையில சொல்லி காட்டான், பள்ளிவாசல் என்று சொன்னால் வஅன்ன மஸாஜில்லாஹி வ அலா குத்தும், பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியது, அங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள், நீங்க அல்லாஹ் மட்டும் அழைங்க. அப்துல் காதர் ஜீலானியோ இன்னபிற அவுலியாக்களையோ ரசூலுல்லாஹ்வை இறைவன் அந்தஸ்திற்கோ உயர்த்து மௌலூத் படிப்பதோ இப்பேற்பட்ட தீமையான இணை வைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையிலே நீங்க ஊர்களை எடுத்து பாருங்க, எத்தனை பள்ளிவாசல்கள் இறைவனை மட்டும் சார்ந்து இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கின்றது. நினைக்கிறோம் நம்ம ஊர்ல தெரு தெரு பள்ளிவாசல் இருக்குல்ல, தடிக்கு உள்ள பள்ளிவாசல் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு
போய் தொழுதுக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்துல தபூக் போர்க்களம் நடக்குது. தபூக் போர்க்களம் நடக்கக்கூடிய நேரத்துல முனாஃபிகீன்கள் என்ன பண்றாங்க, ஒரு பள்ளிவாசல் எழுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் எழுப்பின பள்ளிவாசலோட பிரம்மாண்டமா எழுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதை கட்ட நேரத்துல கூட பெரிய லெவல்ல கட்டல. ஏழை சஹாபாக்களை வைத்து சிறிய அளவில் உள்ள பொருளாதாரத்தை வைத்து அன்றாட காட்சிகளை வைத்து அந்த பள்ளிவாசல் கட்டினாங்க. ஆனா அந்த முனாஃபிகீன்கள் பள்ளிவாசல் இருக்கிற பலிகல்லால கட்டினாங்க, மிக பெரிய அளவுல கட்டினாங்க. அந்த ரசூலுல்லாஹ் தொழுவ கூப்பிட்டாங்க, இங்க தொழுவைக்கு வாங்க. ஏன் நபி இங்க தொழுகின்றார் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல் புனிதப்படுத்தப்பட்டோம், மக்கள் நம்மகிட்ட வருவாங்க. அவங்க இரட்டை வேலை படிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க, நயவஞ்சர்களா இருந்தாங்க. அந்த இடத்துலதான் ரசூலுல்லாஹ் தொழுவ கூப்பிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். சூரத்துல் தௌபாவுடைய 108வது வசனம் இறங்கப்படுகின்றது. வைலா முஹம்மது லா தகு ஃபீஹி அபதா, நபியே அந்த பள்ளிவாசல் நீ வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிகள்லப்பட்ட பள்ளிவாசலுங்க பெரிய லெவல்ல உள்ள பள்ளிவாசல் பாப்போம்ல, பள்ளிவாசல் கனவா இருக்கணும், பள்ளிவாசல் டைல்ஸ் போட்டுருக்கணும், பில்டிங்கா இருக்கணும். நீங்க சீட்டுக்கு பள்ளி வச்சிருக்கீங்க, தகர கொட்டாய் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பள்ளிவாசலா? இதெல்லாம் பள்ளிவாசலை ஏத்துக்க முடியுமா? பள்ளிவாசல் இப்படி பிரம்மாண்டமா இருக்கணும். யோசிப்போமா இல்லையா? கூப்பிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், லாத்துக்கும் ஃபீஹி அபதா, நீ ஒருபோதும் வணங்காதே. வஉஸ்ஸிஸு அலா தக்வா, ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட பள்ளிவாசல் தான் நீ வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் தான் வலா ரஜுலு அலைஹிம், தூய்மை விளங்கக்கூடிய ஆண்கள் உள்ளார்கள், அங்கே நீங்கள் வணங்கி செல்வீராக என்று அல்லாஹ் திருமறையில் வசனத்தை இறங்கலாம். பள்ளிவாசல் என்று சொன்னா ஊருடைய ஒரு அடையாளம். எதனுடைய அடையாளம்? தௌஹீதுடைய அடையாளம். இறைவனை சொல்லக்கூடிய, மார்க்கத்தை எடுத்து பேசக்கூடிய, இறை மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அடையாளம். அல்லாஹ்வை தவிர இறையச்சவாதிகள் பள்ளிவாசலுக்குள்ள வர வேணும். அப்ப ஏற்பட்டதான் பள்ளிவாசல். ஊர்ல எடுத்து பாருங்க, எத்தனை பள்ளிவாசல் அந்த மாதிரி இருக்கு, பார்க்க முடியுதா இல்லையா? எந்த இடத்துல பள்ளிவாசல் நிலைமைகள் இருக்கு. பள்ளிவாசல் கோபுரம் கட்டினா போதும், அழகா கட்டினா போதும், நல்ல முறையில அந்த பள்ளிவாசல் டைல்ஸ் போட்டா போதும், ஏசி வச்சா போதும். இது கிடையாதுங்க. பள்ளிவாசல் என்று சொன்னா அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். பள்ளிவாசல் தொழுகைக்கு மட்டும் கிடையாது. நினைக்கிற பள்ளிவாசல் தொழுது அப்படியே போயிடணும். ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? காரணம் என்ன? மக்களுக்கு நன்மையை விரும்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழலை மாற்றி தரக்கூடிய ஒரு தலைமையகமா பள்ளிவாசல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா வரக்கூடிய ஏழைகள் தங்க வைக்கப்படுவாங்க, முகாஜிர்கள் தங்க வைக்கப்பட்டாங்க, திண்ணை தோழர்கள் தங்க வைக்கப்பட்டாங்க, ஜக்காத்து நிதி அங்கு திரட்டப்பட்டது, அது ஒதுக்கப்பட்டது. இப்படி ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை பயன்படுத்தினாங்க. ஒரு தலைமை பீடமா பள்ளிவாசலை பயன்படுத்தினாங்க. வீர விளையாட்டுகள் விளையாடுவாங்க, போருக்கான ஆயத்த பணிகள் நடக்கும். இந்த அளவிற்கான கூடமாக ரசூலுல்லாஹ் காலத்துல நபி பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலை ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுவதற்கு எப்படியாப்பட்ட பாடுபட்டு இருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால நமது ஊர் திருமங்கலக்குடியில அல்லாஹ்வுடைய இடத்துல பள்ளிவாசல் கட்ட போறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு அருள் புரியணும். ஆனா இன்னைக்கு பொருளாதாரம் திரட்டுறது மிகப்பெரிய ஒரு பாடம் நம்ம நினைக்கிறோம். எல்லா மக்களும் வச்சிருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, இன்னும் பிற முறையில் சொத்து சுகம் வச்சிருக்காங்க. ஆனா பள்ளிவாசல்ல ஏன் அங்க ஒரு பள்ளிவாசல் நான் கொடுத்துறேன், எத்தனை பள்ளிவாசல் பல சிந்தனை பல பேருக்கு வரும். எத்தனை பள்ளிக்கு நான் கொடுக்குறது, ஊர்ல இவ்வளவு பள்ளி இருந்தா பத்தாதா? அல்லாஹ் வணங்குற பள்ளிவாசல் இருக்கா? அல்லாஹ் மட்டும் உரித்தாக்கி, என் ரப்புக்கு மட்டும் உரித்தாக்கி அவனை மட்டும் நான் வணங்குவேன் என்ற அளவு பள்ளிவாசல் இருக்கா? பள்ளியில விதாத்து நடக்காம இருக்கா என்ற அடிப்படையில் மக்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கப்படுதா? ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி இருந்ததா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பள்ளிவாசல் கட்டப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணிட்டு போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணிட்டு போற நேரத்துல இங்கிருந்து சில சொற்ப சஹாபாக்கள் முன்னாடியே போயிட்டாங்க. முஸஅப் பின் உமைரா இருக்கட்டும், அஸ்வத் பின் சுராரா ரலியல்லாஹு இருக்கட்டும், இயாஸ் பின் முஆத் ரலியல்லாஹு இருக்கட்டும், எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. இருக்கிற அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு தாவா காத்த மேற்கோள் காட்டுறாங்க. முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வச்ச முதல் ஜும்மா நடத்தப்படுது. இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால அதன் மூடி எல்லையில கூஃபா என்ற ஒரு பகுதி இருக்கு. ரசூலுல்லாஹ் 10 நாள் அங்க தங்கினாங்க. அந்த 10 நாள்ல ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்துல எந்த விதமான பொருளாதார சேர்க்கையோ, ஒரு வீடு கட்டணும், மக்கள் நல்லபடியா அவர்களுக்கு தேவையான சுற்றுலா தலங்கள் அவங்க எப்படி ரசூலுல்லாஹ் பிளான் போடல. ரசூலுல்லாஹ் பிளான் போடல என்ன, ஒரு பள்ளிவாசலை கட்டுங்க. 10 நாள் தான் இருந்தாங்க, ஒரு பள்ளிவாசலை கட்ட சொல்றாங்க. மக்கள் தொடர்பு இடத்துல பள்ளிவாசலை கட்டுங்க. அது அருகாமையில தான் இருக்கு. மஸ்ஜித் நபி அங்க கடந்து போயிடலாம், அங்க மதீனாவுக்கு சில சொற்ப தூரங்கள்ல அது போயிடலாம். ஆனா இந்த ஊர்ல பள்ளிவாசல் கட்டணும். ஏன் தெரியுமா? ஏகத்தின் அடிப்படையில் பள்ளிவாசல் நிறுவப்படணும். இதை வைத்து தலைமை பீடமாக வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் பட்டி தொட்டி எல்லாம் பரவ வேண்டும். கூஃபா நகரத்தில் பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது. முதலாக கட்டப்படக்கூடிய ஆலயம் கூஃபா நகருடைய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்துல
அங்க உள்ள மக்கள் எல்லாம் பெரிய லெவல்ல பில்கேட்ஸ் மக்கள் எல்லாம் கிடையாது. அந்த மக்கள் ஒரு ஆடை இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஆடை பலி கிடையாது. முஹாஜிர்ல பொறுத்த ஒண்ணுமே இல்லை, இழந்துட்டு தான் எல்லாரும் வந்தாங்க. அன்சாரிகள் அந்த ஊர்வாசிகள் அந்த பஞ்சம், கடுமையான பஞ்சம், சாப்பாட்டு வழி இல்ல, கை குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பள்ளியை கட்டுங்கிறாங்க, பள்ளியை ஆயத்தப்படுத்துங்கிறாங்க. பல சஹாபாக்கள் உயிராலும் உடலாலும் பலகட்ட தியாகங்கள் செய்யறாங்க அல்லாஹ்வுக்காக. பலகட்ட அருள்கள் என்ன அளவிற்கு என்று சொன்னா, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய சகோதரர் அவர் தம்பி என்ன பண்றாருன்னு சொன்னா, பல லெவல்ல உள்ள பொருளாதாரத்தை அவர் தோட்டம் இருந்தது, பைரவா தோட்டத்துக்கு அடுத்தபடியாக உள்ள மிகப்பெரிய பேரித்தமர் தோட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எழுதினார், அல்லாஹ்வுடைய எழுதியே கொடுத்தாரு, வித்தாரு, யூதர்கிட்ட வித்தாரு. வரக்கூடிய பொருளாதாரத்தை பள்ளிக்கு செலவழிச்சார். அதான் குடும்ப சொத்துனா பாரம்பரிய சொத்துன்னு சொல்லுவாங்களே, பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்களே, இறந்தான். ஏன் மறுமையில இந்த தோட்டம் எனக்கு பதில் சொல்லாரு, மறுமையில இந்த பொருளாதாரம் எனக்கு பதில் சொல்லாரு, என்னுடைய செயல்கள் தான் பதில் சொல்லும். அல்லாஹ் பொருளாதாரமா கேள்வி கேட்பான், உனக்கு ரிஸ்க் எப்படி பயன்படுத்த கேள்வி கேட்பான், எப்படி அதை பயன்படுத்துறது மறுமையில மாட்டிக்க கூடாதுல, அந்த பயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இறந்தாங்க சஹாபாக்கள், பலகட்ட பொருளாதாரத்தெல்லாம் இறந்தாங்க, பல நபித்தோர்கள் இழந்து வாழ்ந்தாங்க. அப்பேற்பட்ட அளவிற்கு இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் காலத்துல எப்பேற்பட்ட அளவிற்கு இயாஸ் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி தோழர், இவர் என்ன பண்றாரு, சிறு வயதிலிருந்து வேலைக்கு கூலிக்கு வேலைக்கு போறாரு. கூலிக்கு வேலைக்கு போற யூதன்ட்ட சிறுக சிறுக சேமிப்பா சேர்க்கிறார் பொருளாதாரத்தை, சிறுக சிறுக சேமிப்பா பொருளாதாரத்தை சேர்த்து. அவருக்கு அத்தா அம்மா கிடையாதுங்க, வாழ்ற காலத்துல அத்தா அம்மா கிடையாது, அத்தா அம்மா மூத்தா போயிட்டாங்க. அப்படி பெரிய தாவரத்தை வளர்ந்த பெரிய தாவ மூத்தா போயிட்டாரு. ஒரு 12-10 வயசே வேலைக்கு போறாரு, கல்வி இல்ல, படிப்பறிவு இல்ல, வேலைக்கு போறாரு. வேலைக்கு சிறுக சிறுக பொருளாதாரம் சேர்க்கிறார். நாளைக்கு நல்ல வச்சுப்போம், திருமணத்துக்கு வச்சுப்போம், மகனுக்கு வச்சுப்போம், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, சிறுக சிறுக சேர்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவங்க கூஃபால பள்ளிவாசல் கட்டுங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் அந்த இடம். இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் மஸ்ஜித வஅலா இந்த பூமியிலே அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ, வலா ஜன்னத வஅலைஹிம் நாளை மறுமையிலே சுவனத்திலே அவருக்கு ஒரு மாளிகை எழுப்பப்படும். இது அவங்க வார்த்தையா பார்க்கல, இந்த ஹதீஸை பல ஜும்மா மேடைகள்ல கேள்விப்பட்டிருப்போம், பல ஜும்மா உரைகள்ல கேள்விப்பட்டிருப்போம், வார்த்தையா பார்க்கல. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாளிகை எப்படி தெரியுமா இருக்கும், முத்தாலான மாளிகைகள், பலுங்கி கல்லாலான மாளிகைகள், 60 மீல் அகலத்தோடு 60 மீல் நீளத்தோடு அந்த மாளிகைகள். திருமண இடங்கள் எல்லாம் ஊரில் பெண்கள், திருமண இடங்கள் எல்லாம் உணவு பண்டங்கள் பல வகைகள், கடுமையான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அளந்து கொடுத்திருப்பான். நினைச்சு கூட அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, அப்பேற்பட்ட ஒரு மாளிகையா இருக்கும். அவங்க யோசிப்பாங்க, மறுமையில சொர்க்கவாதிகள் இந்த இடத்துல இருக்கிறோம், ஒரு மாளிகை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் கொடுத்த பொருளாதாரத்துக்கு இந்த மாளிகையா ஆகுமா? இந்த ஊர்ல கட்டுற நேரத்தில் பள்ளிவாசலுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருப்பீங்க, 2000 ரூபாய் கொடுத்திருப்பீங்க, 50,000 ஏதோ ஒன்று சம்திங் வச்சுக்கோங்க, அல்லாஹ் வந்து இறந்திருப்பீங்களே, நீங்க கொடுத்த பொருளாதாரத்துக்கு மாளிகை ஆகுமா? கற்பனை பண்ண முடியாது, கற்பனை பண்ண முடியாது. நீங்க கொடுத்த பொருளாதாரத்தை விட மிதமிஞ்சிய அளவிற்கு தான் அந்த மாளிகையுடைய மிகப்பெரிய நிறைவு நிலை இருக்கு. அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அப்பேற்பட்ட மாளிகை உங்களுக்கு கிடைக்கும். பல சஹாபாக்கள் இறக்குறாங்க, எல்லாத்தையும் இறக்குற நேரத்துல பாக்குறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இந்த தோட்டத்துல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை கிடைக்கும்ல, நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கிற இடம்தான் போதும். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு சாட்டை வைக்கிற இடம் தான் இருக்கும், அதுவே போதும். அந்த வானத்தையும் பூமியும் உள்ள இருக்கும். நாங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு மாளிகை என்ன சாதாரண விஷயமா, அது பலி கல்லான மாளிகை சாதாரண விஷயமா? இழப்போம், எல்லாத்தையும் இழந்தாங்க. கூஃபால பள்ளிவாசல் கட்டப்படுது, பல சஹாபாக்கள் வேலை பார்த்தாங்க, கொத்தனாராக, இன்னும் அளவிற்கு அவருடைய உடல் உழைப்பாக, பொருளாதார உழைப்பாக, பல வகையில் ரசூலுல்லாஹ் இந்த சஹாபாக்கள் வேலை பார்த்தாங்க, பொருளாதாரத்தை இழந்து வேலை பார்த்தாங்க. அல்லாஹ்வுக்காக மறுமை திருப்தி கிடைக்கும், மறுமை நல்லபடியா இருக்கலாம். பல சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுடைய வீட்டை நாங்க பார்த்து பார்த்து கட்டுவோமோ, நம்ம வீடு இருக்குங்க, என்னுடைய வீடு கட்டுற நேரத்தில் எப்படி பார்த்து பார்த்து நான் கட்டுவணும், எந்த அளவுக்கு செதுக்கி செதுக்கி சிலாகிட்டு கட்டுவணும். அல்லாஹ்வுடைய பள்ளி, மனிதனுடைய வீடு இல்ல, ரப்புடைய வீடு. உங்களை என்னையும் படைச்சி நமக்கு ரிஸ்க் அளித்து நமக்கு வாழ்வாதாரத்தை அந்த ரப்பு இருப்பான அவனுடைய வீடு. அவனுடைய வீடு எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம அந்த வீட்டை வடிவமைக்கணும், அதுக்கு நம்ம பொருளாதாரத்தை எப்படி திரட்டணும் என்ற ஆர்வத்தோட பல சஹாபாக்கள் கட்டினாங்க. கூஃபால பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்படுது. கூஃபால பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்ட பின்னால சில நாட்கள் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவிற்கு செல்கின்றார்கள். மதீனாவுடைய ஆரம்ப பேர் மதீனாவே கிடையாது, எஸ்ரிப் என்று இருக்கிறது. எஸ்ரிப் என்ன தெரியுமா, முசீபத்தான ஒரு இடம். யூதர்கள் அப்பதான் பேர் வச்சிருந்தாங்க, யூதர்கள் ஆட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க ஆட்சியில தான் இருந்தாங்க. யூதர்கள் சொர்க்கத்திலே இருந்தாலும் மதீனாவை கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்படுறாங்க. பல சஹாபாக்கள் உயிரை கொடுப்பதற்கு நிற்கின்றார்கள். நிற்கக்கூடிய அந்த நேரத்துல பேரை மாத்தணும், இந்த யூதர் வச்ச பேரை மாத்தணும், பேர் மாற்றப்படுது. அப்பதான் மதீனத்து நபவி, மதீனா பட்டினம்னு அர்த்தம். மதீனா பட்டினம், சிட்டின்னு சொல்றோம்ல, அதனால ஒரு பட்டினம். மதீனத்து நபவி, நபியுடைய பட்டினம் எனவே என்ற பேரு. ரசூலுல்லாஹ்வுடைய பட்டினம், ஊர் பேரே மாத்தப்படுது ரசூலுல்லாஹ்வுக்காக. ரசூலுல்லாஹ் வராங்க, அபூபக்கர் வராங்க, அல்லாஹ்வுக்கு வராங்க, ஒட்டகத்துல வராங்க. வந்து நிக்கிற நேரத்துல இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு ஒட்டகம் ஒரு இடத்துல அமருது. இந்த ஒட்டகம் போறபடி போட்டோம், எங்க அமருதுன்னு பார்ப்போம். ஒரு இடத்துல ஒரு ஒட்டகம் அமருது. அமர்ந்த நேரத்துல இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வீடு ஒன்று அமைக்கப்படணும், மஸ்ஜித் நபவி கட்டப்படணும், கட்டப்படுது. அப்ப கேக்குறாங்க, இந்த இடம் யாருக்குரியது? இந்த இடம் யாருக்கு சொந்தமானது? கேட்கிற நேரத்தில் சொல்றாங்க, வாத்த புலா சலாசானி, இரண்டு அன்சாரி தோழர்கள் இருக்காங்க, அவங்க அனாதை சிறுவர்கள் தான், அவங்களுக்குள்ள இடம் தான் இது. அவங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க, உறுதிப்பாடா இருக்கிறாங்க. வராங்க, வர நேரத்துல அல்லாஹ்வுக்கு பாக்குறாங்க, இந்த இடத்தை அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நீங்க கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம், இனாமாவே கொடுக்கும். அனாதை சிறுவர்கள், அத்தாம இல்ல, பொருளாதார பேக்ரவுண்ட்ல ஒண்ணு இல்ல, நினைச்சு கூட பார்க்கல, அல்லாஹ்வுக்கா கொடுக்கும், வச்சுக்கங்க, வேணாம். ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, இல்ல இல்ல, நான் என்னுடைய சொந்த பணத்தை வாங்கிக்கிறேன். ரசூலுல்லாஹ் பெரிய அளவுல பொருளாதாரம் கிடையாது, மேலாடைய ரசூலுல்லாஹ் கீழாட இருக்காரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இந்த பள்ளிவாசல் கட்டினேன், இந்த பள்ளிவாசல் வழியா லட்சம் கோடி நன்மை எனக்கு வரணும். ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க, மஸ்ஜித் நபவி அப்படியே இருக்கு. ரசூலுல்லாஹ் தொழுவுற, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அங்க ஒரு ரக்காயத்துல 1 லட்சம் நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாலே, ரசூலுல்லாஹ் கபருக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நன்மை எப்படி வந்துருக்கு, பிரீத் ஆகிட்டே இருக்கா இல்லையா? இந்த நன்மை நான் என்னட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு தர்மம் சொல்றாங்கன்னா அது தண்ணிட்டு தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பாங்க. நீங்க பல பேர் என்ன நினைக்கிறோம், பல பேர் பொருளாதாரம் கேட்க வராங்க, அல்லாஹ்வுடைய பதில கேட்க வராங்க. ஆனா அவங்க கொடுப்பாங்களா? 5000 கேட்கறாங்க, 50,000, அவங்க வீட்டுல பணம் போகுமா? அதை கொடுப்பாங்களா? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, இறந்தாங்க. மக்காவை சம்பாதிச்ச குறுகிய அளவு பொருளாதாரத்தை வச்சு அதான் வாழ்வாதாரமே, அதான் பொருளாதாரமே, அதை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய பார்த்து இறக்குறாங்க, பள்ளிவாசல் கட்டுறாங்க. பள்ளிவாசல் கட்டுறது பல பல சஹாபாக்கள் உதவி செய்றாங்க, பொருளாதார சார்பாக. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குன்னு சொன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணியோட தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்காங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த நேரத்துல அவங்க ஒரு முத்தாலான மாளிகை போட்டிருந்தாங்க, ஒரு முத்தாலான ஒரு மாலை போட்டிருந்தாங்க. அது ஆரம்பத்துல அவருடைய அபு ஹனீஃபா, அவருடைய தாத்தா, அபூபக்கருடைய அத்தா, அவங்க ஆசாசியா பேத்திக்கு போட்டது. இதை தான் பிள்ளைக்கு போடணும், அப்துல்லா பின் சுபைருடைய கழுத்துல போடணும், இது ஆசாசியை எதிர்பார்த்தாங்க. இந்த பிள்ளைக்கு இது போடணும். பிள்ளையும் பிறக்கின்றது. பிள்ளையும் பிறந்த நேரத்துல அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கண்டல் பணி ஓடிக்கிட்டு, மஸ்ஜித் நபவியுடைய பணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுற நேரத்துல அல்லாஹ்வுடைய பதில கொடுங்க, உங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவா இருக்கும். அல்லாஹ் அவங்கள்ட்ட அப்பதான் கேட்கிறான், மறுமையில சொர்க்கத்துல உங்களுக்கு மாதிரியம் போட்டப்படும். சொன்னோன்னு என்ன பண்றாங்கன்னா, பாத்திமா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, என் பிள்ளைக்கு போடலாம்னு நினைச்சேன், என் பிள்ளைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இது எனக்கு வேணாம். இது இந்த மறுமை, இந்த உலகத்துல திருப்தி என் பிள்ளைக்கு வேணாம், மறுமையோட திருப்தி இருக்கட்டும். அந்த முத்தாலான மாளிகை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்படியே எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறாங்க. இந்த கண்ட பணிக்காக வச்சுக்கோங்க, போட்டுக்கிற நெக்லஸ் செயின கொடுக்கிற அளவுக்கு மனசு இருக்கா? அனி பெரிய ஆபரணம், அது வைரத்தாலான ஆபரணம், பெண்கள் மத்தியில பொறாமையா பார்க்கப்பட்ட ஒரு ஆபரணம். அஸ்மா ரலியல்லாஹு போட்டுக்கிற ஆபரணம். பல பேர் என்கிட்ட கொடுத்துருக்கலாம், நான் வச்சுக்கிறேன், விலைக்கு வாங்கிக்கிறேன், 10 ஒட்டகம் தானே, 20 ஒட்டகம் தானே, இப்படிலாம் கேட்டாங்க. அன்னைக்கு ஒட்டகம்னா கார் அளவுக்கு நினைச்சுக்கேன், ஒரு 10 ஒட்டகம் தானே, 20 ஒட்டகம் தானே, கொடுத்துருங்க என்கிட்ட, நான் வாங்கிக்கிறேன். அஸ்மா ரலி அப்பெல்லாம் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய பள்ளின்னு வருதா, கொடுக்குறப்போ ஏன் மறுமையில வீடு கிடைக்குதுல, வீடு இல்லையா, மாளிகை, கண்ணாடி மாளிகை சும்மாவா இருக்க முடியும், அந்த மாளிகை கிடைக்குதுல, வேற என்ன எனக்கு வேணும்? இறந்தான் சின்னஞ்சிறு பிள்ளையான அப்துல்லா பின் சுபைர் அதை வேலை பார்க்க விட்டாங்க. பொருளாதாரத்தையும் உழக்குறாங்க. தன்னுடைய மகன் ஒரு 7 வயசு இருக்குங்க, 7-8 வயசு இருக்கும், வேலை பார்க்கிறாரு, கட்டிட பணிக்காக வேலை பார்க்கிறாரு. நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாணம் பண்ணணும், ரப்புடைய பள்ளி, இந்த வீட்டில் நல்ல முறையில அல்லாஹ்வுடைய வீடு நல்ல முறையில இருக்கணும் என்பதற்காக வேலை பார்க்கிறாங்க. நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவருடைய தியாக உணர்வு இருந்தது. பார்த்து பார்த்து வேலை பார்க்கறது ஒரு செயல்பாடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் இறந்துட்டு வந்தாரு. அங்க கால வேலை பார்ப்பாங்களாம், அங்க கிடைக்கிற கால வேலையெல்லாம் பார்த்துட்டு மாநிலத்துக்குள்ள தர்மம் பண்ணுவாங்க. அதனால சில சாப்பாடு சில சாப்பாடு அவங்களுக்கு இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, ஒரு நேரத்துல என்ன ஆகும்னா, மசூதி கட்டிட்டு இருக்கிறது பல பேருக்கு வயிறு பசிங்க, கடுமையான பசி. கட்டிட்டு இருக்கிறது என்ன ஆகும்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வாசல் வெளில வந்துருவாங்க. அரபுகளுக்கு என்ன பசினா தூக்கம் வராது, அப்படியே வாக்கிங் போறாங்க, நடந்து போறாங்க. இப்ப நடந்து போற நேரத்துல ரொம்ப நேரம் நடக்கிறாங்க, பசி கொடுமை, சாப்பாட்டு வழி இல்ல, பசிக்குது. அந்த எதிர்முறையில அபூபக்கர் ஏத்த மாதிரி வராங்க.
அபூபக்கர் அலி கேட்கிறாங்க, என்ன நீங்க நள்ளிரவு நேரம் நடுசந்தில இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி வரீங்க கேட்கிற நேரத்துல, இல்ல என்ன வயிற்றுல ஒரு பசி தானே வெளில ஆரம்பிச்சிருச்சு, வயிற்றுல கல்லு கட்டி இருப்பாங்க, பசியுடைய கொடுமை தாங்க முடியல, இந்த பசியுடைய உணர்வு தான் வெளில ஆரம்பிச்சிச்சு. அபூபக்கர் அலி பார்த்து உமர் அலி கேட்பாங்க, அந்த அவங்க நீங்க எதுக்கு வந்தீங்க, உங்களை எது வெள்ளத்துல அதான் என்னையும் வெள்ள தப்பிச்சு, பசி அவங்களுக்கும் பசிதான், அபூபக்கருக்கு பசி அவங்களுக்கும் பசி, அப்படியே வாக்கிங்க நடந்து வருவான், அப்படி நடைமுறையாவே வருவான். வர நேரத்துல எதிர்முறையில அல்லாஹ்வுடைய தூதரும் வருவான். அப்ப கேட்பாங்க, நீங்க நடுவு நேரத்துல வரீங்க, உங்களுக்கு மட்டும் என்னப்பா, எனக்கு தான் அந்த பசி தான், அல்லாஹ்வுக்கும் கல் கட்டி இருப்பான், பசியுடைய கொடுமை, சாப்பாட்டு பள்ளியில ஏன் இறந்துருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக என் ரப்புடைய பள்ளி இங்க ஜொலிக்கணும், என் ரப்புடைய பள்ளி நல்ல முறையில நீங்க நல்ல முறையில வார்த்தெடுக்கப்படணும் என்று ஒரு எண்ணம் தான். அந்த அடிப்படையில் பல சஹாபாக்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் இறந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நம்ம என்ன நினைக்கிறோம், குறிப்பிட்ட அளவு கொடுத்தா போதும், ஒரு 1000 ரூபாய் போதும், என்னோட என்னால புரிஞ்சதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், வெளிநாட்டுடைய சம்பாதிக்கும் பொருளாதாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒசிக்கி தம்ரா பேரித்தம்பளத்துடைய சிறு துண்டையாவது கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய நலவினருக்கு உங்களை காத்துக்கங்க. அது சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் தான் பேரித்தம்பளத்துல சிறு துண்டு, அவங்க 2 பேருக்கு சாப்பாடே. நீங்க இஃப்தாருக்கு எத்தனை பேரிச்சம்பளம் எடுக்கிறோம், ஒரு கையளவுல பேரிச்சம்பளம் உள்ள போதா இல்லையா, சிறு துண்டையாவது கொடுத்து ரசூலுல்லாஹ் ஏன் சொன்ன, அந்த அளவு வறுமையில இருந்தாங்க, அதையாச்சும் கொடுங்க, அதான் அவங்க உணவே, அதிலே பார்த்து கொடுங்க. அவங்க ஒருவேளை சாப்பாடுன்னு சொன்னா அதான் உணவு, ஒரு பேரிச்சம்பளம் அவங்க உணவு, அதிலே பாதி கொடுங்க, அல்லாஹ்வுடைய பள்ளியில கொடுங்க அப்படின்னா, இன்னைக்கு கொடுக்குற அளவுக்கு நாம இருக்கோம், கொடுத்தா குறைஞ்சிடும், பொருளாதாரம் சரிவடைஞ்சிடும், இப்படிதான் நாம நினைக்கிறோம், இறந்துடும், எல்லாத்தையும் இறந்துடும், இதுக்கு என்ன கையில இருக்க போகுது, இப்படி யோசிக்கக்கூடிய மக்களா நாம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டுறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பள்ளியில கொடுங்க, வல்லாத்துக்கு லாமா, அல்லாஹ்வுடைய நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட எதுவும் குறைச்சிடாது, அது பல்கி பெருகிதான் வரும், கண்டிப்பா எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இந்த வழியா அவங்க எதிர்பார்க்கவே மாட்டோம். நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, பெரிய அளவில் அல்லாஹ் கொடுப்போம். அப்படிதான் பல சஹாபாக்கள் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்த எண்ணற்ற சஹாபாக்கள், அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இளந்த ஒரு நபித்தோழர், அவருடைய ஆரம்ப கால தியாகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவர் இருக்கிறாரு, இவர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அனாதை சிறுவர் வராரு. ஒரு அனாதை சிறுவர் வந்து என்ன பண்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை சுத்தி நான் வேலி நினைக்கிறேன், அமைக்கிற நேரத்துல இன்னாருடைய இந்த மனிதருடைய மரம் எனக்கு இடையூறா இருக்கு, அப்போ இந்த மரத்தை மட்டும் எனக்கு விலைக்கு நான் அவர்கிட்ட கேட்டு அவர் தரமாட்டாரு, என்ன வித்துனா கேட்டா தரமாட்டாரு, நான் ஏழ்மை நிலையில இருக்கிறேன், என் தோட்டத்தை நான் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, தோட்டத்துக்காரர் அந்த ஒத்த மரத்துக்காரர் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, இவருக்கு இவ்வளவு தோட்டம் இருக்கு, ஏறி அமைக்கணும்னு நிக்கிறாரு, ஒரே ஒரு மரம் தான் கொடுத்துங்க, அனாதை பிள்ளையா இருக்காரு, கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க. அவர் முடியாது, என்ன தர முடியாது, நான் தரமாட்டேன், எனக்குரிய மரம் எப்படி தருவேன் அப்படிங்கிற. இப்ப சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒத்த மரத்தை நீ அல்லாஹ்வுக்காக கொடுத்தனா வைலா ஜன்னத்தை ஒரு ஷஜர, சொர்க்கத்துல உன் பேர்ல அல்லாஹ் ஒரு மரம் நடுவான். அந்த மரம் எப்படி இருக்காது, மிகப்பெரியலான பறக்கக்கூடிய குதிரைகளே 70 ஆண்டுகள் சுற்றி முடிக்க முடியாது, அப்பேற்பட்ட மரமா இருக்கும். அந்த அப்பேற்பட்ட மரத்தை உன் பேர்ல அல்லாஹ் சொல்றது நடுவானே, அப்படியே கவலைப்பட கொடுத்துறேங்க, அதையும் வேணானே போயிடுறாரு. வேணான்னு போயிடுற நேரத்துல இந்த சம்பவத்தை அபூபக்கர் இல்லாம தூரத்துல இருந்து மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நீ கேட்டு கொடுக்க மாட்டாரு, என்ன பண்ணலாம், அந்த பங்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஒத்த மரத்துக்கார போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒத்த மரத்தை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய 600 பேரித்தமங்கள் விளையக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்க, 600 பேரித்தமங்கள், அதாவது பொருளாதாரமே, அந்த பேரிச்சமம் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அன்னைக்கு அரபுகள் வழக்கப்படி தோட்டத்துக்குள்ளதான் அவங்க வீடுகளும், அதுக்குள்ளதான் அவங்க வீடு இருக்கு. 600 பேரிச்சமம் இருக்கு, தோட்டம் இருக்கு, என் வீடு இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துரு, ஒத்த மரத்தாங்க. அவர் பாக்குறாரு, என்ன பாருங்க, நீங்க அவ்வளவு பெரிய பொருளாதாரம் கொடுத்து சிறிய லெவல்ல என்கிட்ட கேட்கிற, நீ குடு என்றாரு. கொடுத்துறாரா, கொடுத்து ஒத்த மரத்தை வாங்கிட்டு வர்றாரு. ஒத்த மரத்தை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் போய் நீங்க அல்லாஹ்வுடைய அன்னைக்கு ஒரு சொன்னீங்க, ஒத்த மரத்தை யார் அல்லாஹ்வுக்கு விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க சொர்க்கத்துல அவர் பேர்ல ஒரு மரம் நடக்கணும்னு சொன்னீங்க. ஓகே, அந்த வாக்குறுதி இன்னும் மிச்சம் இருக்கா? இன்னும் மிச்சம் இருக்குப்பா, அந்த ஒத்த மரத்தை நான் கொடுத்துறேன், என்கிட்ட மரம் இருக்கு, அதுக்கு பகரமா என்னோட இப்பேற்பட்ட செல்வம் வளமிக்க உங்க தோட்டத்தை நான் பகரமா அல்லாஹ்வுக்கு தானம் பண்ணிட்டேன், இந்த ஒத்த மரம் என்கிட்ட இருக்கு, அந்த மரமே எனக்கு தேவையில்லை, அந்த அனாதை சிறுவருக்கே கொடுத்துறேன், சொர்க்கத்துல என் பேர்ல மரம் நடப்படுமா? அவருடைய எண்ணத்தை பாருங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அபூ தஹ்தா வைலா ஜன்னத வ ஷஜரக வலை, உனக்கு ஒத்த மரத்தை நீ ஆசைப்பட்ட, உன்னுடைய செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், சிரிச்சு மலக்குமாருக்கு அல்லாஹ் சொல்றானா, உனக்கு ஒத்த மரம் இல்ல, உன்னுடைய பேர்ல
எண்ணற்ற மலங்கள் நடப்படும். அது லட்சமா இருக்கலாம், ஆயிரமா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உன்னுடைய பேர்ல எண்ணற்ற மலங்கள் நடப்படும். எதுக்காக? அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்ததுக்காக, ரப்புடைய பாதையில கொடுத்ததுக்காக. நீ கொடுக்கணும்னா கை வருதாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில இலக்கணும்னா கை வருதாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொடுக்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு நம்மகிட்ட எப்படி? தொழுவ சொல்றீங்களா? தொழுவேன். நோம்பு வைக்கிறேன். பொருளாதாரம் வந்துடாதீங்க. நானும் நலிவுல இருக்கிறேன், சரிவுல இருக்கிறேன். சஹாபாக்கள நாம இருக்கிறோமா? உள்ள சாப்பாட்டு வழி இல்லாம இருந்தாங்களே, முஸாயிப் உமர்லாம் நினைச்சு பாருங்க. வாழும்போது மக்காவுல பெரிய செல்வந்தர், ஒவ்வொரு விதமான ஆடைகள், ரகரகமான அத்தர்கள் அடிச்சு வாழ்ந்தார். அப்படி இருப்பார் முஸாயிப் உமர்லாம். மதீனாவுக்கு வராரு, இறக்குறாரு எல்லாத்தையும். ஒண்ணுமே இல்ல. முஸாயிப் உமர் வீட்டை விட்டு கிளம்புற நேரத்துல ஒரு மாமா பாக்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஓகே இவர் ஆடை போட்டிருக்கீங்க, இது நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த ட்ரெஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன், கொடுத்துரு என்கிட்ட, இந்த ஆடை மட்டும் ஏன் போட்டுக்கிற, அவ்வளவு ரோஷம் வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. முஸாயிப் உமர் நம்ம வீட்டுக்கு போறாரு. அந்த ஆடை அழிக்கிற ஒரு சாக்கை சுத்திட்டு வர்றாரு, ஒரு சாக்கு துணி அதை சுத்திட்டு வர்றாரு. இந்த சாக்கு துணி போதும் எனக்கு, ஏன் நாளைக்கு மறுபடியும் இந்த ஆடை என்ன காட்ட போகுது இல்லை, என் இறைச்சி தான் என்ன காட்டும், என் ஈமான் தான் என்ன காட்டும், இந்த ஆடை என்ன காட்ட போகுது இல்லை. போறாரு, அல்லாஹ்வை இறந்துட்டே போறாரு. வாழ்ற காலத்துல மதீனாவுல பள்ளிவாசல் திண்ணியில சில நபர்களுடைய திண்ணியில நாடோரை மாதிரி வாழ்ந்தாங்க. வாழும் பொழுது மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களா, ரசூலா பார்ப்பாங்களா? முஸைத் யார் தெரியுமா? மக்கால இவர் கூட தான் பெருசு. வாழ்ற மக்கால அவர் கூட தான் பெருசு. அவரை பெரிய தாண்டி தான் ஊரு கிடையாது, அவரை மாதிரி செல்வந்தம் கிடையாது. ஆனா கடைசி நேரத்துல வாழும் போது ஒரு சாக்கு துணியை சுத்திட்டு வாழ்ந்தாரு. நினைச்சுக்க எது உங்களை மாத்துச்சு? யாருக்காக வந்தாங்க? ரசூலா சொன்னாங்க, எவ்வளவு வாங்க பொருளாதாரம் கிடைக்கும், நல்லபடியா இருக்கும், பேரு புகழ் சொன்னாங்க. ரசூலா அந்த கஷ்டம் வரும்பா, நஷ்டம் வரும், பொருளாதாரத்துல எல்லாத்தையும் இழப்ப இறந்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதை இழந்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய கொடுப்பதற்கு மனசு வருதா? கையிலே பொருளாதாரம் போவதற்கு மனசு வருதா? நினைச்சுக்கிட்டு இருக்குமா? அந்த பொருளாதாரம் சேஃப்டி பண்ண நல்லபடியா வச்சுக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்குமா? யார் அல்லாஹ்வுடைய கொடுக்காம நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இதனால மறுமையில வலா சஜர வலாத்துக்கு வதீனி, அதை மறுமையுடைய நாள்ல அவருடைய நெற்றிகளையும் அவருடைய பிழை விழாப்புறங்களையும் நல்லா சூடு வைப்பான். ஒரு பொருளாதாரம் பொருளை எதை சேர்ச்சிங்களோ அந்த பொருளாதாரத்தை மையமா வச்சு பதுக்க காய்ச்சி எல்லாம் சூடு வைப்பானா, தாங்க முடியாது. அப்பேற்பட்ட உஷ்ணமா இருக்குன்னா இந்த பொருளாதாரத்தை சேர்த்து சேர்த்து எங்க கொண்டு போறோம்? எத்தனையோ சகோதரர்களை பார்க்க முடியுதா இல்லையா? சமீபத்தில் கூட கர்நாடகா இருக்குள்ள நம்முடைய சகோதரர் யாசர், அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா? எப்பேற்பட்ட ஒரு சகோதரர் வாழ்ற காலத்துல ஈமான்தாரியாக இருந்து வாழக்கூடிய காலத்தில் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை ஏற்று அந்த பள்ளிக்காக கடுமையான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில உழைச்சி இன்னைக்கு நமக்கு முன்னாடி போயிருக்காரு, பின்னாடி நாம போக இருக்கிறோம். அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா? வர்ற நேரத்துல குடும்பங்களோடு வர கற்பனை பண்ணி பார்த்திருப்பாரா? நான் வாழ்ற காலத்துல எப்படிங்க இருந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் முன்னாடி வந்து நிப்பாரு, அல்லாஹ்வுடைய நிக்கிறேன் நானு இந்தாங்க. எத்தனை சகோதரர்கள் அந்த மாதிரி நம்முடைய எண்ணத்துல இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளியா, என்னுடைய அல்லாஹ்வுடைய வீடு, நான் பராமரிப்பு, நான் பார்க்கிறேன், மறுபடியும் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்துல எத்தனை மக்கள் நம்ம நிக்கிறோம்? எந்த உணர்வுல நாம இருக்கோம்? நம்ம பொறுப்புல இருக்கோமா? நம்ம நிர்வாகிகள் நம்மையும் அந்த வீட்டு அவங்களோட முடிஞ்சிருச்சு, அவங்களோட எல்லாம் பார்த்துருக்கோம். அதே போல அவன் இப்படிதான் விசாரிப்பானா? உங்க ஊர்ல ஒரு தௌஹீத் அடிப்படையில் பள்ளி கட்டப்படுச்சு, திருமணம் ஒரு பள்ளி கட்டப்படுதுல, உங்க ஊர்ல தௌஹீத் அடிப்படையில் ஒரு பள்ளி கட்டப்படுச்சுல, உங்களோட ஒத்துழைப்பு என்னவா இருந்துச்சு? என்ன செஞ்சீங்க? என்ன வணங்குறதுக்கு? உங்களுக்குள்ள யாருக்காக வரல, இவருக்காக வரல, அவருக்காக நீ வரல, என்ன வணங்குறதுக்கு பள்ளி கட்டினா? தாயக்கட்டு இல்லாத, மூழுது இல்லாத, ரத்தம் பாத்தியா இல்லாத தூய்மையான முறையில ஒரு பள்ளி கட்டினாங்க. இந்தியா ஒத்துழைப்பு இருந்துச்சா? எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருந்துச்சு? அல்ல கேட்க மாட்டா நீங்க நினைக்கிறீங்களா? ஜமாத்துக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை இல்ல, பள்ளி கட்டுமானத்துக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை இல்ல, நிச்சயமாக வறுமையிலே கேள்விக்குறியாக எழுப்பப்படும். எழுப்பப்பட நம்ம நிலைமை எப்படி? என்ன வணங்குறது பள்ளி கட்டினாங்க, ஒத்துழைப்பு என்ன இருந்துச்சு? என்னதான் போன கட்டினாங்க? யாரு போன கட்டினாங்க? எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருந்துச்சு? அல்லாஹ் கேட்க மாட்டான். பொருளாதாரத்தை கொடுத்தன உனக்கு, நான் ரிஸ்க கொடுத்தன, வாழ்வாதாரம் ஒண்ணுமே இல்லாம நான் கொடுத்தனா இல்லையா உனக்கு? இவ்வளவு கொடுத்து எனக்கு அல்லாஹ் எனக்கா என்ன பண்ண? அல்லாஹ் அந்த கேள்விக்குரிய வச்சானா பதில் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்குரிய நான் பதில் என்னவா இருக்கும்? எல்லாரும் யோசிக்கணும். உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். கொடுக்குற அளவு நான் எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய பதில் என்னுடைய ஊர்ல வளர்க்கிற தாவாவுடைய காலத்துல இந்த பள்ளிக்காக இறக்கக்கூடிய அளவுக்கு நான் எப்படி இருக்கேன்? என்னால இவ்வளவுதான் முடியும், குறிப்பிட்ட அளவு தான் முடியும். நம்ம பிக்சட் பண்றவங்கள உங்க நன்மையை பிக்சட் பண்ணிக்கலாமா? தான் நான் சொன்ன வாக்குறுதி என்ன முடியாது. பொருளாதாரம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறோம்ல. நாளைக்கு ஒருத்தர் ஒரு சொர்க்கத்துல இன்னொரு சொர்க்கத்தை பார்த்து ஏங்குவா. எந்த அளவுக்கு கீழே ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ஏங்குவா, நட்சத்திரம் இருக்கிற தூரத்தை பார்த்து ஏங்குவா. காரணம் தெரியுமா?
இவர் 100 சுபான்ல சொல்லியிருப்பாரு, ஒரு 101 சுபான்ல சொல்லியிருப்பாரு, ஒரு சுபான்ல கிரேடு கூட போயிருக்கும். அதுக்கு அல்லாஹ் ஒரு லெவல் என்ன தெரியுமா, இந்த தரஜால இருந்து ஒரு நட்சத்திரத்தை பார்க்குற அளவுக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க, ஒருத்தர் 5001 ரூபாய் கொடுத்துருப்பாரு, 1 ரூபாய் கூட போயிருக்கும். அவருக்குள்ள தரஜா தான் இப்படி இருக்கும். சொர்க்கத்துல டிஃபரெண்ட் அல்லாஹ் அப்படி காட்டுவோம். இப்ப நம்முடைய லெவல எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் வேணும், சொர்க்கத்துடைய உயர்ந்த படித்தரம் தான் வேணும்னா அதற்கான தகுதிகளையும் அதற்கான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா மட்டும்தான், இறந்தா மட்டும் அல்லாஹ் அப்படிதான் கேட்கிறான். இன்னல்லாஹ் இஷ்தராவும், அல்லாஹ் வியாபாரத்தை கேட்கிறான். வான்புசியும் அம்வாலும், அல்லாஹ்வுடைய உயிரை கொடுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க. அன்னலகும் ஜன்னா, அதுக்கு சுவனத்தை அல்லாஹ் வாய்ப்பளிக்கிறான். அந்த சுவனம் எனக்கு வேணும், சுவனத்திலையும் உயரக தரஜா வேணும்னா அதற்காக இந்த வாழ்வாதாரத்தை முழு உழைப்பையும் அல்லாஹ்வுக்கு நான் அர்ப்பணிப்பேன். அந்த நல்ல இடம் உள்ள நல்ல மக்களாக உள்ள நாயகன் உங்களையும் என்னை மாற்றணும். வருகின்ற காலத்தை மாற்றக்கூடிய நல்ல செயல்பாடு உள்ள மக்களாக உள்ள நாயகன் மாற்றக்கூடிய மாற்றக்கூடிய முறை நிறைவு செய்யும். இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக ஏராளமான தாவா களங்கள் நடைபெறக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் மோனோட்களின் வழியாகவும் இன்னற்ற சமுதாய செய்திகளின் வழியாகவும் அறியக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. உதாரணமாக எங்கோ ஒருவர் நசுக்கப்படுகின்றார் என்று சொன்னால் யாராக இருக்கலாம், முஸ்லிமா பிரமத்தவர யாராக இருக்கலாம், யாராக இருந்து பாதிக்கப்பட்டாலும் அவருக்காக முதலே களம் காணக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரே இயக்கமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இருந்து செயலாற்றக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது சமுதாய ரீதியாக நாம் நம்முடைய உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக உரிமை மீட்பு போராட்டங்களும் சரி, வாழ்வுரிமை போராட்டங்களும் சரி, இன்னும் பிற ஒரு தனி மனிதன் நசுக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் நசுக்கப்படுவது என்று சொன்னால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய விடயங்களும் சரி, இப்பேற்பட்ட சமுதாய நிகழ்ச்சிகளிலும் இன்னும் கூடுதலாக தாவாவுடைய களங்கள்ல வீரியமாகவும் இன்னும் வாழ்வாதாரத்தை தேடி வந்தால் முடியாதவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான பொருளாதார உதவியாகவும் தொலைக்காட்சி வழியான தாவா போன்ற நிகழ்ச்சிக்காகவும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏராளமான செலவினங்கள் செய்யப்படுகின்றன. பல வகைகளில் பார்க்கணும், பல பரிமாணங்கள்ல இந்த மக்கள்கிட்ட இந்த ஊரிலை கொள்கை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், வெறும் சும்மா மேடையோட நிப்பாட்டாம, திருமண பிரச்சனை இப்பேற்பட்ட தாவாக்களங்களோடு நிப்பாட்டாம இன்னும் பலவிதமாக மக்களுக்கு எதிராக புரியக்கூடிய விதத்துல அறியக்கூடிய விதத்துல எப்படி மக்கள் சென்றடையலாம் என்ற வகையில பலகட்ட தாவாவுடைய முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கான செலவினங்களை பொறுத்த இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமான அளவிற்கு பொருளாதாரங்கள் தேவைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க பார்க்கலாம். இந்த ஜமாத்தின் சார்பான நிகழ்ச்சி எல்லாம் வரவு எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா செலவு தாண்டி, அதாவது செலவு ஐயா இருக்கும், வரவு ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை வச்சு பெரும்பாலான மக்களிடத்துல இந்த தாவாவிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய மக்களை நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நேரத்துல வருடத்திற்கு 2 ஜும்மாவுடைய வாலி வசூல் நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமைக்கு செலுத்தப்படுவதாக இருக்கின்றது. அதுல ரமலானுடைய மாதம் 2வது வெள்ளிக்கிழமை அன்றும், இப்ப ரபியுடைய மாதம் இந்த வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமை இன்றும் நம்ம ஜமாத்திற்காக இந்த வாலி வசூல் ஒவ்வொரு கிளைகளையும் தரப்படக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க அல்லாஹ்வுக்காக ஆதமுடைய மகனே வகுந்து இலா சதகா, நீ அல்லாஹ்வுடைய பாதையில கொடு, அல்லாஹ்வுக்காக நீ செலவழிச்சனா வல்லாஹு யஅலம், அல்லாஹ் உனக்காக செலவழிக்கும். அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறீதான், ரப்புக்காக நான் செலவழிக்கிறேன், ரப்புடைய தீன் அல்லாஹ்வுடைய பள்ளி பெருகணும், உலகெங்கும் பெருகணும், நாடெங்கும் பெருகணும் என்பதற்காக செலவழிக்கிறேனா, என் ரப்புடைய தீன் வளரணும் என்பதற்காக செலவழிக்கிறேனா என்ன என் ரப்பு பார்த்துப்பான், என் பொருளாதாரத்தை, என் மனைவியை, என்னுடைய வாழ்வாதாரம் என் ரப்பு அவன் பார்த்துப்பான், அதுக்காக தான் செலவழிக்கிறேன், என் ரப்பு என்ன பார்த்துப்பான் என்ற அடிப்படை எல்லாரும் சொல்லி காட்டினாங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த நன்மையான காரியங்களை இன்றைய ஜும்மாவுடைய வாலி வசூல்ல அதிகமானவர்கள் அள்ளி தரக்கூடிய நல்ல மக்களாக இந்த பொருளாதாரத்தை வைத்து மேலும் நாளை மறுமையில சொர்க்கத்துல சதக்கா என்ற வாசல் வழியாக வரக்கூடிய நல்ல மக்களாக நல்ல நாயகன் உங்களை நன்றி மாற்றுவான் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله